எங்க அண்ணன் தான் என்ன வளர்த்தாங்க. எங்க அண்ணன் தான் நல்ல அண்ணன். அப்படியா? ஆமா. உங்க அண்ணன் நல்ல அண்ணனா? நான் தாமா நல்ல அண்ணன். நீ யாருமா? எங்க அண்ணனை காண்பதற்கு இவ்வளவு நாளா? கண்ணவுடைய அழகிட்டால் மச்சா மாஜா இல்லாத புள்ளி என தடவி தடவி வளர்த்து பால்மர மாறா பச்சை குழந்தையிலே பாவான கட்ட தெரியாத பருவத்தில் என்னை கட்டி கொடுத்து உன் கடனை திட்டிய உன்னை என்ன நான் கேட்டேன். 1 வருடமா 2 வருடமா இந்த 12 வருஷமா அந்த பாவி பார்க்க உனக்கு மனசே வரலையா? என்ன என்ன ஊர்ல கேட்ட ஒருத்தரா 2 பேரா வட மாதிரிமா நகரில அண்ணன் வாழ்றான்னு சொல்லி பெருமையா சொல்லியே எங்க இன்னைக்கு வருவாரு, நாளை வருவார், நாளை மருதுன்னு வருவாருன்னு சொல்லி ஊரெல்லாம் சொல்லி சொல்லி நம்ம மனசு சங்கடம். ஒரு வார்த்தை இடத்துல சொல்லி இருந்தீங்கன்னா பறந்து ஓடி வந்திருக்கலாம். எல்லாமே மறந்துட்டீங்கன்னா நான் என்னன்னா உன்னை கேட்க போறேன். தாய் பாசம் அறியாத இந்த பிள்ளைய தாய்க்கு தாயா என்ன வளர்த்து விட்டு என்ன ஒரு நாள் கூட உனக்கு பாருன்னு மனசு வரலையா? என்னன்னா உன்னை கேட்க போறேன்.
பிறந்தவனும் இப்படிதானா செய்யறீங்க? தாய் வீட்டை விட்டு பிறந்து வீடு போகிற பொழுது ஏதோ நம்ம அள்ளி கொடுத்துட்டோன்னு சொல்லி நீங்க மன நிம்மதியோடு இங்க வாழ்ந்துடுறீங்க. இந்த பாலும் மண்ணில பொண்ணா பிறந்து அடுத்த வீட்டுக்கு போயிட்டாங்க. என்ன நிலைன்னு யாருக்காவது தெரியல. இப்ப நான் என்ன நிலையில இங்க வந்திருக்கேன்னு தெரியுமா? உனக்கு என்ன குறை சொல்லுங்க. 12 வருவாருடா மாமா நாட்டில் பாரு நல்ல மழையும் இல்லை. அனுப்பி வச்சு எளிதான நல்ல தங்கா எந்த குறையுமே இல்லாத வாழ்றான்னு நீ பெருமையாக நினைச்சிட்டு இருக்கனா? நான் என்னைக்கு அந்த காசி மாநகரத்துல கால வச்சனோ இந்த 12 ஆண்டு காலமா நாட்டிலே மலை மாறி இல்லாம நாடே ஒரு பஞ்சத்துல இருக்குன்னா பார்த்தாலும் பசி பசி என்ற குரல் தான் கேட்கறதே தவிர என் நிலைமை எல்லாம் மோசமாயி போச்சுன்னா நீ கொடுத்த சீதனம் எல்லாம் மக்களே கதி என்று அள்ளி கொடுத்துட்டோம். இறுதியா இருக்குது இந்த தாலியை தவிர எங்க நாட்டுக்குள்ள எதுவுமே இல்லைன்னா இந்த பாலும் பசிக்காக வேண்டிய பிள்ளைய கூட்டுக்கிட்டு இந்த காட்டுக்குள்ளே காலையில இருந்து மாலை வரைக்கும் நான் இங்கேயே சுத்திட்டு இருக்கிறேன்னா எப்படியோ கடவுள் கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. ஆமா, இங்க எப்படின்னா நீங்க வந்தீங்க? வேட்டையாட வந்தம்மா. இப்படி வா வேட்டையாடி விட்டு நான் அரண்மனை திரும்பி போகும்போது நீங்களும் வந்துட்டீங்க. சரி சரி, அதனால நான் வேட்டையாடிட்டு இருக்கிறேன். ஆனா நீங்க வீட்டுக்கு போகணுமா? ஆமாண்ணா, நான் 7 பிள்ளைங்களையும் கூட்டிட்டு மக்களுடைய குறையை தீர்க்க வந்த நீங்க பாதியில வீட்டுக்கு வர வேண்டாம், எனக்கு வழியை மட்டும் சொல்லுங்க. நான் பிள்ளைங்களை கூட்டி நான் வீட்டுக்கு போறேன். அண்ணில நல்லா இருக்காங்கல்ல? நல்லா இருக்கிறாங்கம்மா. எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. ஏதோ நல்ல வேலையா வந்து சேர்ந்துட்டோம். நம்ம நான் வீட்டுக்கு போற வழியை மட்டும் சொல்லி விடுங்க. நான் பிள்ளைங்களை கூட்டிட்டு நம்ம அரண்மனைக்கு போயிடுறேன். நீங்க மாலை பொண்ணாருக்கு வீட்டு வேட்டையாடிட்டு அப்புறமே வந்து சேருங்க. ஆமா கண்ணே, அங்க அத்தை வீடு சென்றாலாவது எங்களுக்கு ஒரு வாய் கஞ்சியாவது ஊத்துவாங்களா? சொத்து சுகம் ஏராளமா கிடக்குப்பா. ஆமா, நாட்டுக்கு ராஜாடா. பணம் ஏராளமா கிடக்குது. காய்கறிக்கு எத்தனை காய்கறி வேணும்? காலகத்திலே காரக்கனி பறித்து காரக்கனியை சாப்பிட்டு தான் அம்மா வந்தோம். எனக்கு பசியா இருக்குது மாமா. எங்களுக்கு வயிறார சோறு பல மாசம் ஆகி போச்சுன்னா அதனாலதான் சோறே கறி நின்னுட்டு இருக்காங்க. அரண்மனைக்கு போங்கம்மா. அண்ணா, காய்கறி நிறைய இருக்கு. நான் அறியாத பருவத்தில் நான் அரண்மனையிலே ஓடி விளையாடுனவன். எனக்கு அரண்மனை அடையாளம் தெரியாது. இப்பெல்லாம் பெரிய பெரிய நகரமாயி போச்சுன்னு சொல்றாங்க. நான் எப்படின்னா நம்ம அரண்மனையை தேடி பிடிப்பேன். நம்ம அரண்மனை எப்படி தேடி பிடிக்கிறது தெரியுமா? நான் சொல்றேம்மா, சொல்றேன். அம்மா
தென்னை மரம் அடையாளம், படுக்கா தலைவாசல் வாழை மரம் அடையாளம். நம்ம அரமனை நான் அறியாத பருவத்துல பார்த்தது அல்லவா, எனக்கு அடையாளம் தெரியல கூட பரவாயில்லண்ணா. யாரா கேட்டா சொல்லுவாங்கல்ல, வடக்கு தலைவாசம் வாழை மரம் அடையாளம், தெற்கு தலைவாசம் தென்னை மரம் அடையாளம். அதுதான் எங்க அண்ணன் வீடு. நான் கேட்டுட்டே போயிடுறேன். இதுக்காக நீங்க சீக்கிரம் வந்துட வேண்டாம். இருக்கிறாங்க, உங்களுக்கு எவ்வளவு கேட்டாலும் போடுவாங்க. அம்மா நீ போய் பசிக்கு தீர்ந்து பசங்க பாருமாமா, காய்கறி நிறைய. நாங்கெல்லாம் வீட்டுக்கு தானே போறோம். மாலை பொழுதாக ஒரு வேட்டையாடு நீங்க களைப்பு இல்லாம வீடு வந்து சேருங்க. நான் பிள்ளைங்க நான் வேட்டையாடிட்டு வரும்போது உங்களுக்கு என்னப்பா ஆசை? மாமா என்ன வேணும்? நான் ஒண்ணு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? தப்பா நினைக்கிறீங்க? நீங்க வேட்டையாடிட்டு வீட்டுக்கு வரும்போது எனக்கு ஓடி விளையாட புள்ளிமான் புடிச்சிட்டு வாங்க மாமா. புடிச்சிட்டு வரோம்பா. ஒரு சோத்துக்கு சுக்காடிக்கிற புள்ளிமான் வேற கேட்குமா? குழந்தைங்க ஆசையா அவன் அறியா புள்ள, நான் நீங்க அதுக்காக அலையிருந்து தெரிய வேண்டாம். இவனுக்கு சோறு கடிச்சாவே ஒரு பக்கம் படுத்துக்குவா. எந்த புள்ளிமான பிடிக்கிறான். நீங்க இதுக்காக வேகாத வெயிலில் எங்க அண்ணன் எங்கேயும் அலைய வேண்டாம். நீங்க வீடு வந்து சேருங்க. பத்திரமாக போயிட்டு வாமா. குழந்தைகளை கூட்டிட்டு போய் அடிட்டு போய் அப்படியே ஒரு பக்கம் போயிட்டு போயிட்டு அரமனைக்கு போங்க.